வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையார் பிடித்தலும் அதன் பலன்களும் சொல்ல போறேங்க. எதுல பிள்ளையார் பிடிச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சோம்னா எடுத்த காரியத்துல எல்லாத்துலயுமே நம்ம வெற்றி பெற முடியும். அதே நேரத்துல குங்குமத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா தோஷம் எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா உள்கட்டி வெளிக்கட்டி எல்லாமே போயிடுங்க. அதே நேரத்துல உஷ்ணம் நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விபூதியில பிள்ளையார் பிடிச்சு வைக்கலாம். சந்தனத்துல பிள்ளையார் பிடிச்சா சந்தான பாக்கியம் கிடைக்கும். அதே போல வாழைப்பழத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சா சந்த விருத்தி ஆகும். அதே போல தம்பதி ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்றாங்க. சர்க்கரையில பிள்ளையார் பிடிச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை நோய் போயிடுமாங்க. அதே நேரத்துல வெள்ளருக்குல பிள்ளையார் செஞ்சு வச்சா பில்லி சூன்யம் எல்லாமே போயிடும். உப்புல பிள்ளையார் பிடிச்சு வச்சா எதிரிகளின் பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பசுஞ்சாணத்துல பிடிச்சு வச்சா தோஷம் நீங்கும். அதே போல வீட்டுல சுப காரியங்கள் நடைபெறும். வெண்ணில பிடிச்சு வச்சோம்னா கடன் தீரும். பொன் பொருட்கள் எல்லாம் நம் வீட்டை வந்து சேரும். கல்லுல பிள்ளையார் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா வெற்றி கிடைக்கும். அதே நேரத்துல மண்ணுல பிள்ளையார் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தொழில் எல்லாம் விருத்தி அடையும். அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் கிடைக்குங்க. இறுதியா புற்று மண்ணுல பிள்ளையார் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா நோயும் தீரும். அதே போல விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. எதுல பிள்ளையார் பிடிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்ப உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுல பிடிச்சாலும் பிள்ளையார் நல்ல பலன்களை மட்டும்தான் தருவார். மனசுல அவரை நினைக்கணும், அவ்வளவுதாங்க. சரி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.